மீனாட்சி பொண்ணுங்க கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் பூஜா கோர்ட்டில் நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பூஜா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் என் மேலே பொய் பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க சார், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பூஜா சொல்லிக்கிட்டு இருக்க. பூஜாவுக்கு சப்போர்ட்டடாக ஒரு வக்கீல் வாதாடுவாங்களே, அதை நம்ம புஷ்பாவும் சங்கிலியும் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் மூலையில் நின்றுட்டு அவங்க வக்கீலுக்கு கண்ணக்காப்பிட்ட இந்த சைடு வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிற மாதிரி அப்படியே இங்கே பூஜா வந்துட்டு மலையிலேருந்து ரோஹித்தை கீழே தள்ளி விட்டுருந்தாலுமே அவரோட பாடி எதுவுமே கிடைக்கவே இல்லையே, ரோஹித் எங்கே இருக்காருன்னு கூட தெரியவே இல்லை, அதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க ரோஹித் யாருக்கோ பயந்து தான் இங்கேருந்து ஓடி போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்ற மாதிரி பூஜாவும் கண்ணை காமிச்சிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி திருதுன்னு முழிச்சிட்டே இருக்காங்க. யார் சொன்னால் ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆதாரத்தெல்லாம் நாங்கள் காலையிலே சப்மிட் பண்ணிட்டோமே அப்படின்றாரு வெற்றி ஏற்பாடு பண்ண வக்கீல். அதை பார்த்ததும் பூஜா சங்கிலி நம்ம புஷ்பாலாம் ஷாக் ஆகி போய் ஒரு மாதிரி திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. வெற்றி வந்துட்டு காலரை அப்படியே கெத்தாக தூக்கி விட்டுட்டு பூஜா முன்னாடி அப்படி போடு அப்படின்றாரு. பூஜா வந்துட்டு ஐயோ இவன் என்னத்தை ஆதாரமாக வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பென்ட்ரைவ் மாதிரி வெற்றியோட வக்கீல் வந்துட்டு ஜட்ஜுக்கிட்ட கொடுக்க அவருக்கு முன்னாடி வச்சுருந்தா லேப்டாப்பில் அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பூஜா வந்துட்டு செத்து தொலைடா அப்படின்னு ரோஹித்தை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்கல்ல, அதுலேருந்து எல்லாமே வந்துட்டு படம் போட்டு கிளியராக இருக்குது. சாகு, நீ என்ன இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்க, சாகுடா, கையை எடுடா, ஏன் எதுக்குடா என் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்லாம் பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோவாக இருக்குது. அதை பார்த்தே ஜட்ஜு வந்துட்டு ஷாக் ஆகி நம்ம பூஜாவை பார்க்க, பூஜா வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி திருதுன்னு முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. வெற்றி வந்துட்டு என்கிட்டே வா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே புஷ்பாவையும் பூஜாவையும் பார்க்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.